சுமதி அவர்கள் பற்று அற்றவனது போக ஈடுபாடு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத ஸ்லோகம் 2.64 சரணம். குரு திருவடி சரணம். 2.64 சமம் சாதனையின் பலன். சமம் சாதனை செய்ததோட பலனை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியை சரண் ஆத்மை வச்சை விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதி அப்படின்னு சொல்கிறார். இதில் என்ன அப்படின்னா, தன் வசப்பட்ட மனதுடைய சாதகன் விருப்பு வெறுப்புகளின்றி தன்னால் வசப்படுத்தப்பட்ட புலன்களின் மூலமாக போக விஷயங்களில் சஞ்சரித்து கொண்டு இருந்தாலும் கூட உள்ள தெளிவை அடைகிறான். யார் 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி மனதையும் கட்டுப்படுத்துகிறாங்களோ அவங்க உள்ள தெளிவை அடைகிறார்கள் அப்படின்னு பகவான் சொல்றார். இந்த நீண்ட காலம் கர்மயோகத்தில் நிற்பதற்காக ராகத்வேஷங்கள் முனை மழுங்கி போகும். அப்போ ராகத்வேஷம் போகணும் அப்படின்னா முதல்ல கர்மயோகத்தை செய்யணும். கர்மா அப்படிங்கிறது எந்த செயல்? 3 அதாவது உள்ளம், உடல், அப்புறம் மனம், வாக்கி, காயம். அதில் வாக்குலால் செய்யப்படுவது குறைவாகவும் உடலாக செய்யப்படுவது அதிகமாகவும் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் மனம்தான் அதீதமாக செயல்படுது அப்படிங்கிறது. ஏன்னா மனசு ஆகாயத்தை விட பெருசாக வியாபிச்சிருக்கு. நம்ம இப்போ நினைச்சோம்னா உடனே அமெரிக்காவை ஒரு செகண்ட், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது போய் தாண்டி போயிட்டு வருது. அதனால மனதினுடைய செயல்பாடு அதிகமாக இருக்கு. யுக்தம் என்றால் பொருந்துதல், வியக்தம் என்றால் பிரிதல், விடுதலை அடைதல் அப்படிங்கிறார். ராகத்வேஷம் யுக்தானி என்றால் விருப்பு வெறுப்புகளிலிருந்து விடுபடுதல். ஆற்றும் காரியங்களில் தேர்வு செய்யும் விஷயங்களுக்கு பின்னால் ராகத்வேஷ தர்மத்தில் நிற்க வேண்டும். ராகத்வேஷமற்று தர்மத்தில் நிற்க வேண்டும். எந்த செயலை செய்யறோமோ அந்த செயலை தேர்வு செய்வதற்கு முன்பாகவே ராகத்வேஷம் இல்லாமல் தர்மத்தில் நிற்கணும். அப்போ எங்கள் மேடம் எனக்கு கிளாஸ் நடத்தும்போது 2 விஷயம் சொன்னாங்க. விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்க முடியாது சுமதி. ஆனால் விருப்பை தர்மத்தின் மீதும் வெறுப்பை அதர்மத்தின் மீதும் வைத்துக்கொள். அப்போ உனக்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு தான் அந்த கிளாஸில் சொன்னாங்க. அப்போ இப்படிப்பட்ட வியுக்தன் ஆத்ம வசமாகிறான். ஆத்மாவே தன் வசம் இல்லை, ஆத்மாவின் வசம் அவன் ஆகிறான். அப்போ தன்னோட புலன் இன்பங்களை குறைத்து கொண்டு மனதையும் அடக்கி கட்டி ஆள்கின்றவன் தான் ஆத்மாவின் வசப்படுகிறான். இங்க தான் அகங்காரம் இல்லை, எதுவுமே இல்லை. அவன் ஆத்மாவையே வசத்தில் போயிடுறான் அப்படிங்கிறது. எல்லா புலன் நாட்டங்களையும் தன் வசமாக பிடித்து வைக்கிறவன் விஷயச்சரன். எல்லா விஷயங்களையும் ராகத்வேஷ முனைப்பில்லாமல் அனுபவித்து கண்டும் கேட்டும் உணர்ந்தும் அப்புறம் அவற்றின் பிடியிலிருந்து விலகி தன் விஷயமாய் இருப்பது. எல்லாத்திலிருந்து பிடியிலிருந்து விடுபடுறவன், விடுதலை அடைந்தவன். அப்போ ஒரு புலன்களின் வசம் போகும்போது நம்ம அதுக்கு அடிமையாயிடுறோம். இப்போ எதுனாலும் 5 புலன்கள் நம்மளை அடிமைப்படுத்துது. ஒரு புலன் கட்டுப்படுத்துறதுனாலே பெரிய விஷயம். இது 5 புலன்களும் கட்டுப்படுத்தும் போது அந்த மனது எல்லா புலன்களின் வசமும் ஓடிக்கொண்டே இருக்கு. அப்போ அதுக்கு சுய இருப்புத்தன்மையே இல்லை. அப்போ மனசு எல்லா புலன்கள் பின்னாடி ஓடிட்டு இருக்கனால புத்திக்கு நிலைச்சிருக்க முடியாது. ஏன்னா அது ஒன்று அடையறதுக்காக பிளான் பண்ணணும், இல்லை அடைய வேண்டான்னு எதிர்த்து நின்று பிளான் பண்ணணும். விருப்பு வெறுப்பு இருக்கிறனால அதனால புத்தி தடுமாறிக்கொண்டே இருக்கு. அப்போ ஒன்று வேணும்னு நினைக்கும், அடுத்த ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வேண்டானும்னு நினைக்கும். அப்போ புத்தி நிலைச்சிருக்கிறது இல்லை. அப்போ புலன்களின் பின்னாடி போகிறதுனால மனம் ஓடிக்கொண்டிருக்குது, மனதின் பின்னாடி புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது, புத்தியின் பின்னாடி அகங்காரமும் ஓடிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, நான் இதை செஞ்சாதான் நான் பெரியவன், இதை செய்யலினா நான் சின்னவன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த அகங்காரம் அதுக்கு எடை போட்டு பார்த்து கொண்டே இருக்கிறதுனால அகங்காரம் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கு. அப்போ இதிலிருந்து தனக்கு விஷயத்திலிருந்து விடுதலை வேணும் அப்படின்னா புலன்களிலிருந்து நம்ம விடுதலை வேணும். அந்த புலன்களை விடுதலை அடையிறதுங்கிறது ரொம்ப இயல்பாக கர்மயோகத்தின் மூலமாக எந்த கர்மாவை செய்தாலும்
அது இறைவனுக்காக செய்கிறேன், அதன் பலன் வந்து எதுவாக இருந்தாலும் அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறத கர்மயோகம். அந்த கர்மயோகத்தில் நிலைத்து இருக்கிறவங்க வந்து புலன் வந்து மழுங்கி போகிறது. புலன் இருக்கும், ஆனா அதனுடைய செயல்பாடு வந்து வீச்சு வந்து குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து இந்த முதல்ல புலன்கள்னா என்ன? 5 புலன்கள் வந்து மெய், வாய், அந்த வந்து இப்போ பார்த்தலாம். மெய் அப்படிங்கிறது வந்து தொடு உணர்வு. இப்போ அதுக்கு வந்து அதிகாரியா இருக்கக்கூடியது அல்லது தேவதையா இருக்கிறது கூட வந்து வாயு. வாயு வந்து நம்மளுக்கு ஸ்பரிசம் அப்படிங்கிற உணர்வை தருது. அடுத்தது வந்து நாக்கு, சுவை, அறுசுவைகளையும் நம்ம பார்க்கிறோம். இதுக்கு வந்து நீர், வர்ணன் தான் அதிதேவதையா இருக்காங்க. அடுத்தது கண் பார்வை, இது வந்து சூரியன், சூரிய பகவான் தான் அதிதேவதையா இருக்காங்க. அடுத்தது மூக்கு வந்து நுகர்ச்சி, அதுக்கு வந்து அஸ்வினி குமாரர்கள், அவங்க வந்து மருத்துவ தேவதைகள்னு சொல்றாங்க. அதனால்தான் பிராணன், பிராண சக்தி வந்து கிளியரா இருந்ததுன்னா எல்லா சக்தியோட குறைபாட்டையும் அதை சரி செஞ்சிருது. அதனால அதை வந்து அஸ்வினி தேவர்களை வந்து மருத்துவ தேவதைகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது செவி வந்து திக் தேவதைகள், எல்லா திசைகளிலிருந்தும் வரக்கூடிய சக்திகளை வந்து அதை நம்ம ஒளி வடிவமா பெறக்கூடியதுனால அது திக் தேவதைகள் வந்து அதிபதியா இருக்கு. இது வந்து 5 புலன்கள். இந்த புலன்கள் வந்து நம்ம ஞானேந்திரியம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து 5 கர்மேந்திரியங்கள். இந்த கர்மேந்திரியங்கள்ல வந்து வாக்கு வந்து பேசிட்டே இருக்கும், இல்லை சப்தமும் பண்றோம். ஒளி வந்து பேசுமா அப்படின்னு கேட்டா ஆமா, ஒரு தொனி வந்து ஒரு வித்தியாசப்படும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இதை வந்து நான் வந்து உதாரணமா சொல்றேன். இப்போ ஒரு நார்மலாக இருக்கிறவங்கள, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்கள பார்க்கும்போது எப்படி இருக்கீங்க, உடம்புக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அதோட துணி வந்து இரக்கமா, அன்பா, அவங்க மேலே இருக்கக்கூடிய கருணையாக வெளிப்படுது. அதே நம்மளுக்கு கோபம் இருக்கும்போது அல்லது ஏதாச்சும் ஒரு சேட்டை பண்ணும்போது அவங்கள பார்த்து உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அந்த தொனியோட வித்தியாசம், 2 ஒரே வார்த்தை தான், அந்த தொனியில் ஏற்படுகின்ற வேறுபாடு அந்த ஒளியை வந்து மாத்துது, கருத்துக்களை வெளிப்படுத்துது. இந்த வாக்குக்கு வந்து மேதா சக்தி, அதனால இது வந்து அக்னி தேவன் வந்து இதுல வந்து செயல்படுறாரு. அடுத்தது வந்து பாணி, கைக்கு வந்து எல்லா செயல்களையும் செய்யக்கூடியது. அந்த கை வந்து நம்மளுக்கு 10 விரல்களும் மூலதனம் மட்டும் இல்லை, அது எல்லா காரியத்திற்கும் நம்மளை வந்து மேன்மைப்படுத்தக்கூடியதா இருக்கிறதுனால அதுக்கு அதிதேவதை வந்து இந்திரன். அடுத்தது வந்து பாதம் வந்து கால் வந்து அனைத்து திசைகளிலும் நடக்கக்கூடியது. நம்ம பாதம் வந்து மனசால போறது பாதம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அந்த வந்து நம்ம நடக்கக்கூடியதை வந்து வயப்படுத்தி ஒரு நேர்கோட்டில் மனசு செய்து தரும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காலோட இயக்கம், மனதினுடைய இயக்கம், இது எல்லாத்தையுமே பார்க்கறது வந்து விஷ்ணு அதிதேவதையா சொல்றோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எருவாய் அப்படின்னு சொல்றோம். அந்த எருவாய்க்கு வந்து யமன் அதிதேவதை. அடுத்தது வந்து கருவாய், அதுக்கு வந்து விரஜாபதி பிரம்மன் அப்படிங்கிறவர். இந்த மாதிரி இருக்கிறது வந்து 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள் 5 பார்த்தோம். இதுக்கு அதிதேவதையெல்லாம் பார்த்தோம். அப்போ உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும், இதெல்லாம் நம்ம செய்யலை, அப்போ அவங்கவுங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் கிரெடிட் மட்டும் என்ன சொல்லுது? அகங்காரம் நான் சொல்லிக்குது. அப்போ அது டம்மி பீஸு அப்படின்னு இப்போவே கலட்டி விட்டுருவீங்க. அப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லை, அப்போ இதை நோக்கி எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னு ஒரு இலக்கு இருக்கணும். இப்போ நம்ம அத்வைதத்தை நோக்கி தான் இந்த செயலை வந்து நான் கொண்டு போகிறேன். இந்த பாசுரம் வந்து அத்வைதத்தோட உன்னதமான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த இந்திரியங்கள் எல்லாம் நம்ம கலட்டி விட்டு அகங்காரத்தை கொஞ்சம் கலட்டி விட்டோம்னா தான் நம்ம இலக்கை அடையும் போது அது நிறைவாக மனசில் வந்து உட்காரும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது வந்து அந்த கர்ணம் வந்து மனசு தான் ரொம்ப அதிகமாக செயல்படுது. மனசு வந்து எல்லாத்தையும் ஆட்டி படைக்குது. என்ன வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு ஃபுல்லுத்தையும் கெடுத்து உட்கார வச்சிரும் மூளையில். ஒரு சின்ன விஷயத்தில் எழுந்ததே ஒரு சந்தோஷம், ஒரு சின்ன பூ சிரிச்சு மலர்ந்ததுன்னா கூட அந்த மனசு உடனே சந்தோஷப்படுது. அப்போ மனதை வந்து வயப்படுத்தி கட்டுப்படுத்தி வைக்கணும். அப்போ அந்த மனதை யார் கட்டுப்படுத்துறாங்க? அவங்க தான் உயர்வான இடத்தை நோக்கி நகர்றாங்க. ஏன்னா புலன்கள், கர்மேந்திரியங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து அதை ஆட்டி படைக்கிறது வந்து மனசு. ஏன்னா மனசு தான் அனுபவிக்குது. அந்த கண்ணொன்னு அதை பார்த்து ஆஹா அழகான்னு வியந்து போறதில்ல. அதுக்கு பின்னாடி இருக்கிற மனசு தான் இந்த சித்திரம் அழகாக இருக்கிறது, எனக்கு மிகவும் பிடித்திருக்குன்னு ரசிச்சு அந்த சித்திரத்தையே பார்த்துட்டு இருக்கு. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணக்கத்தான் மனசு.
அந்த மனசு வந்து இந்த புலன்களின் பக்கமாகவோ, இந்த செயல்கள் பண்ணக்கூடிய, காரியங்கள் பண்ணக்கூடிய இந்த கர்மேந்திரியங்களின் பின்னாடியோ ஓடாமல் பார்த்துக்கணும். அப்போ வந்து அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அதை வந்து நெறிப்படுத்தணும். அப்போ அதுக்கு வந்து நல்லதை கொண்டு போய் கொடுக்கணும். எல்லா புலனும் ஒன்றும் கீழானதும் இல்லை, எல்லா புலன்களும் மேலானதும் இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிற மனசை சரி பண்ணிட்டீங்கனாலே எல்லாம் சரியாயிரும். இப்போ கிளாஸில் மிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லீடரை கூப்பிட்டு இந்தா அப்படின்னாதையும் அந்த லீடர் ப்ராப்பராக இது பண்ணாதே அந்த கிளாஸ் அப்படியே கரெக்டாக உட்காந்துரும். அந்த மாதிரி மனசை வந்து கீழ்ப்படிய வைக்கணும். அப்படிங்கிற போது அதுக்கு நல்ல அறிவை கொடுக்கணும், நல்ல செயல்களை கொடுக்கணும், நல்வழிப்படுத்தணும். அப்போ அது நீதி நூல்கள், நல்ல நூல்கள் மட்டும் இல்லை, மனதை வந்து எப்படி ஒருமுகப்படுத்துது அப்படிங்கிறது வந்து பார்க்கறதுக்கு வந்து அதிதேவதை வந்து சந்திரன் சொல்கிறாங்க. சந்திரனோட நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், 15 நாள் வளருவார், 15 நாள் தேய்வார். அப்போ அதில் வந்து நீங்கள் அலைகளோட இது இருக்கும் இல்லைங்க, அதில் வந்து உயர்வு எடுக்கும்போது மனசுலையும் இதாகுது. அதனால் பௌர்ணமி அமாவாசை அப்போ வந்து மனதின் வந்து இம்பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து புத்தி, பகுத்தறிவு. அதுக்கு வந்து அதிதேவரை வந்து பிரம்மன். இந்த பிரம்மா தான் புத்தியோட அதிதேவதையாக இருக்கிறாரு. அடுத்தது அகங்காரம், தன்முனைப்பு, நான் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நான்கிற இதுக்கு வந்து ருத்ரன் அதிதேவதை. இந்த ருத்ரன் அதிதேவதையாக இருக்கிறதுனால தான் நம்ம சிவபெருமானை வந்து சுடுகாட்டுக்குள்ள வந்து இது பண்ணுறோம், சாம்பல் வந்து நெற்றியில் பூசிக்கிறோம். அந்த அகங்காரம் வந்து ஒன்றை உயர்த்தவும் செய்யலாம், தாழ்த்தவும் செய்யலாம். அந்த அகங்காரத்தை வந்து பொய்யானது. அப்போ அந்த பொய்மையிலிருந்து விடுதலை பெறணும். அப்படிங்கிற போது அகங்காரம் எங்கே எரிஞ்சு சாம்பல் ஆகுதோ அந்த அகங்காரமற்ற நிலை வந்து முக்திக்கு சமீபமாக கொண்டு போயிடும். அதனால்தான் நம்ம சாம்பலை வந்து ஒரு குறியீடாக வச்சுருக்கோம். நம்ம வந்து என்னைக்கு மடிஞ்சு போகிறோமோ அன்னைக்கு நம்ம எல்லா ஆசையும் இல்லை. இந்த உலகத்தில் நம்ம இத்தனை நாள் வேலை செஞ்சதெல்லாம் மரணம்னு ஒரே ஒரு சொல் முடிஞ்சு போயிடும். அதனால்தான் சர்வம் வியக்தம் மரண சமயே அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வம் வியக்தம்னா நம்ம இத்தனை நாள் சேமித்து வச்ச உழைப்பு அல்லது பொருள், பேர், படிப்பு எல்லாம் கொண்டு போக முடிய போகிறதில்ல. அப்போ அது எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்போ அந்த நோக்கி இருக்கும்போது அந்த ருத்ரன் வந்து நம்மளுடைய அகங்காரத்திற்கு அதிதேவதையாக இருக்காரு. அதனால் அகங்காரம் கூட உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, அது சிவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அதனால் அந்த அகங்காரம் கூட உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. அப்போ நீங்கள் யாருங்கிற கொஸ்டின் எல்லா இடத்துலையுமே கேட்டுட்டு வந்துட்டே இருங்க. அப்போ வந்து சித்தம் வந்து நினைவு, சிந்தனை, இதெல்லாம் வாசுதேவன் அதிதேவதையாக இருக்காரு. வாசுதேவன் தான் நம்மளுடைய நினைவுகளை வந்து பேசும்போது தொடர்ந்து எடுத்து கொடுக்கறதுக்கும் வந்து கடவுள்கிட்ட கிருபையாக தான் கேட்குறோம் இல்லைங்களா. நம்மளால பேசணுன்னா நிறைய பேர்த்தோட செய்தியை சேகரித்து தொகுத்து மனசுக்குள்ளார வச்சு இந்த ஆர்டரில் சொல்கிறோங்கிறது மட்டும்தான் நம்ம செய்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய பேர்த்தோட உழைப்பும் அந்த தேவதைகளோட கருணை இருக்கிறதுனால தான் நம்மளால் அதை செயல்படுத்த முடியுது. அப்போ எந்த இடத்துலையுமே நான்கிற ஒன்று இல்லை, அண்டர்லைன் பண்ணிகிட்டே வந்துட்டுருங்க. அப்போ வந்து நம் புலன்கள் வெளிப்புற பொருட்களை வந்து உணர்ந்தாலும் அவற்றின் பின்னணியில் உள்ள அந்த தேவ சக்தியாகிய மனிதனை செயல்படுத்த வைக்கின்றன. அந்த வேதாந்த தத்துவத்தின் சாரம் வந்து என்ன அப்படின்னா எல்லாமே இறைவன் தான். இறைவன் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அப்படி இருக்கும்போது அந்த அணுவுக்கும் அணுவாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் தான் என்னை இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்திற்கு காரணமாக இருப்பது அந்த பரமாத்மா. அப்படிங்கிற போது அவங்க வந்து சுவாமி சொல்லும்போது இது வந்து சமம் தமம் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணும்போது அவர் ஒரு உதாரணம் கொடுத்திருந்தாரு. பழங்கள் இருக்கும்போது அதில் வந்து நம்ம ஒரு பழத்தை மட்டும், நிறைய பழங்கள் இருக்கிற ஒரு கிண்ணத்துலேருந்து ஒரு பழத்தை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஏன்னா அது மேலே நம்மளுக்கு விருப்பு இருக்குது. நான் அதே மாதிரி ஒன்றை விளக்குறோம் அப்படின்னம்னா அது மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு தான் பிறப்பிறப்புக்கு காரணமாகவும் இருக்குது. அப்போது சம்சார பந்தத்துக்கு காரணம் வந்து விருப்பு வெறுப்பு. அடுத்த பிறவிக்கு காரணமாக இருப்பது விருப்பு வெறுப்பு. முக்தியை தடுப்பதற்கு காரணமாக தடையாக, அப்போ நம்ம வேகமாக போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்பீட் பிரேக் போகும்போது அதே ஸ்பீடில் போனீங்கன்னா டொப்புன்னு தூக்கி அடிச்சிடும். அந்த நாள் அந்த வேக தடையாக இருக்கிறதும் விருப்பு வெறுப்பாக இருக்குது. முக்தியை நோக்கி பயணிக்கிறவன் விருப்பு வெறுப்பை கடந்து ஆகணும். அப்படிங்கிற போது அது எதனால் வருது? இதெல்லாம் இந்த தேவதைகள் எல்லாம் காரணமாக இருக்குது. ஸோ நீ காரணம் இல்லை, அகங்காரம் கூட உனக்கு காரணம் இல்லை. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆத்மா தான் நீ.
அப்போ அந்த ஆத்மாவை நம்ம யாராச்சும் புரியணும் அப்படின்னா சப்த பிரம்மம் அப்படிங்கிறது ஒன்று வேணும். அந்த சப்த பிரம்மம் எதுலேருந்து கிடைக்குது? ஒருத்தங்க சொல்கிற சொல்லிலிருந்து, வேதத்தினுடைய ஒளியினால் அதை கிரகிச்சு நம்மளுக்கு கருணையினால் கொடுத்த அந்த முனிகள், ரிஷிகள், அவங்க யாருமே தன்னுடைய பேரை எந்த இடத்துலையுமே போடவே இல்லை. கடவுள் எந்த இடத்துலையுமே நான் படித்தேன், நான் இதுதான் பண்ணேன்னு எந்த இடத்துலையுமே சிக்னேச்சர் போடவே இல்லை. அப்போது ஒரு தடவை சுவாமி கிட்ட கையெழுத்து வாங்குவேன், புக்கு வாங்கும் போதெல்லாம் பேரெல்லாம் விழுந்துருச்சுமா அப்படின்னாங்க. அப்போ தான் அது வந்து எனக்கு அவ்வளோ தூரம் எனக்கு புரியலை. அப்போ இந்த ஸ்லோகம் படிக்கும்போது தான் அதோட அர்த்தம், அதோட கருணை வந்து எவ்வளோ ஈஸியாக சின்ன சின்ன வார்த்தைகள் கூட நான் சும்மா சொல்வதில்லை, அதன் மீது ஆழ்ந்த பொருள் இருக்கும் அப்படின்னு ஒரு தடவை போன தடவை சொல்லும்போது சொன்னாங்க. அப்போ ஒவ்வொரு சொல்லிலும் அவர் உயர்வானதை மட்டும்தான் வைக்கிறாருன்னா அவர் எவ்வளோ உயர்வான இடத்துல இருக்காரு. அப்போ அந்த குரு கிட்ட போய் பணிந்து கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிறதுக்கு வந்து நான் வந்து மகாபாரதத்தில் வந்து ஆரண்ய கானத்தில் வந்து பர்வதத்தில் வந்து யக்ஷனுக்கும் தர்மனுக்கும் நடக்கிற ஒரு சம்பாவனை. அந்த சம்பாவனை வந்து யக்ஷன் வந்து தர்மர்கிட்ட வினாவாக கேட்பார், தர்மர் வந்து அதுக்கு பதில் சொல்வார். அது யக்ஷ பிரசன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு 4-5 கேள்வியை மட்டும் நான் தொகுத்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் சொல்லக்கூடிய கருத்து ஒரு சின்னது தான், ஆனால் சின்னதாக இருந்தாலும் மிகப்பெரிய விஷயத்தை தாங்கி நிற்குது. அப்படிங்கிற போது அதுக்கு தயார் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ ஆகாயத்தை விட பெரியது எது அப்படின்னு கேட்குறாரு. மனசு தான். ஆகாயத்தை விட்ட பெரியது மனசு அப்படின்னு சொல்கிறார். காற்றை விட வேகமாக ஓடக்கூடியது எது அப்படின்னு கேட்குற போது அதுவும் மனசு தான். ஏன்னா அது மிகப்பெரிய இடத்துல வியாபிச்சு ஓடக்கூடியது. 100 கிலோமீட்டரை வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தாண்டி போகுது. அதே மாதிரி புவியை விட அதிக எண்ணிக்கையை ஊடுருவது எது அப்படின்னா மனிதனின் கவலைகள். புல்லை விட அதிகமாக பெறுகின்றது. புல்லை விட அதிகமாக வேகமாக, உங்களுக்கு தோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், வெட்டுனாங்கன்னா அருகம்புல் மட்டும் வேர் நிறைய பக்கம் இருக்கனால சட்டுன்னு ஒரு மலை தூத்தல் விழுந்தால் போதும், உடனே வந்துடும். அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய கவலை வந்து புல்லை விட வேகமாக வளரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாரு. மனிதன் எதனால் அறிவாளி ஆகிறான்? அறிவு என்பது யாராச்சும் ஒருத்தங்க கொடுத்து தான் வருது. என் மொழி உங்களுக்கு புரியுதுன்னா யாரோ ஒருத்தங்களை தன்னுடைய எண்ணங்களை வளமாக செதுக்கி இந்த சொல்லுக்கு இந்த அர்த்தம்னு எத்தனை பேர் அதை பயன்படுத்தி எனக்கு வந்து சேர்ந்துருக்கு. அப்போ அந்த மொழியோட வளமை வந்து அந்த அறிவும் கலந்து கொடுக்குறாங்க. அந்த அறிவு வந்து எப்படி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா குரு மூலியமாக கிடைக்குது. இப்போ எல்லா இடத்துலையும் புத்தகம் இருக்குது, எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு யூடியூப்லாம் நம்மளுக்கு யார் வேணாலும் பேசி வழி நடத்துகிறாங்க. ஆனால் ஒரு குரு வந்து எப்படி இருக்கார் அப்படின்னா தான் அந்த நிலையில் இருக்கிறார். தான் அந்த நிலையில் இருந்துட்டு நீ இந்த நிலைக்கு வந்திருப்பான், வந்துரு, எல்லா துக்கத்திலிருந்தும் உனக்கு விடுதலை தருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த துக்கத்திலிருந்து விடுதலை பெறது அப்படிங்கிறத வந்து விழிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. விழிப்பு என்பது எதிலிருந்து வருது? விழிப்பு அப்படின்னா நம்ம தூங்கி எந்திரிக்கிற விழிப்பு இல்லை, அறியாமையிலிருந்து யார் முனைந்து ஒருமுகப்பட்டு முமுட்சுவாக இருந்து இதுதான் என் இலக்கு என்று அந்த ஞானம் மட்டுமே ஏகாக்கிரமாக ஒரே புத்தி, ஒரே சொல், ஒரே செயல், இது மட்டும்தான் என் இலக்கு என்று சரணாகதி அடைந்து அந்த குரு கிருபை, அந்த கிருபை தான் உயர்த்துது, வேற எதுவுமே இல்லை. அந்த கிருபை கிடைச்சிருச்சுன்னா அவன் நிறைவான ஒரு வாழ்வை, ஒரு ஞானத்தை அடைஞ்சிடறான். அந்த ஞானத்தை வந்து எப்படி இங்க குரு எனக்கு சொன்னார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மனசை சமாதானப்படுத்திக்கணும். ஏன்னா மனசு வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுச்சுனாலும் சொல்றத ப்ராப்பரா சொல்லாது. அதனால பாரதியாரை வந்து நான் உதாரணமா எடுத்துக்கிறேன். செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம், வையத்தில் அன்பிற் சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் என்றும் இன்புற்று இருத்தல் இயல்பு. இன்பமா இருக்கணும் அப்படின்னா நீ அத்வைதியா இரு. அத்வைதியா இருக்கிறவன் எதுக்காகவும் கவலைப்பட மாட்டான். ஏன் அப்படின்னா தன் உறுப்பே அருந்து விழுந்த போது கூட கவலைப்படாமல் நடந்து போன சதாசிவ பிரம்மேந்திரர் அருந்து கீழே விழுந்துச்சு, ஓடி வந்து வெட்டுனாங்க. ஏன்? சரீரத்தினுடைய பிரக்ஞை இல்லாத அந்த பிரம்மம் நடந்து நடந்து போகும்போது அறியாமையில் இல்லை, பிரக்ஞையில் அவருக்கு ஞாபகம் இல்லை, அந்த பிரம்ம நிலையிலே இருந்ததுனால
சரீரத்தில் ஆடை இல்லாத இடத்துல ஒரு அந்தரங்கமாக ஒரு வேற்று மதத்தினர் பெண்கள் இருக்கக்கூடிய அந்த கடத்தை வந்து கடந்து போறார். கடந்து போகும்போது அந்த அந்த மனிதன், அந்த பெண்களுக்கு உடமையாக இருக்கக்கூடிய கணவன் வந்து என்ன பண்றாரு, இந்த இடத்துல ஒரு அவதூதர் அப்படின்னு அவனுக்கு பிரச்சனை இல்லை. அவன் அறியாமையின் காரணமாக வாளை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து அந்த தோல் ஒரு வெட்டு கீழே விழுது. அப்ப கூட அவர் பிரக்னி இல்லாம அசைவே இல்லை. அவர் அதே விதத்துல நடந்து போறார். அப்படி நடந்து போகும்போது அவன் பதறி போய் கையில் எடுத்துக்கிட்டு ஓடி வந்து, இல்லை இந்த நிலையில இருக்கிறவன் நான் வந்து இன்சம் பண்ணிட்டனே அப்படின்னு அலறான். அலந்தையும் வந்து அவன் மேல இருக்கிற இரக்கத்தினால தன்னோட கையெடுத்து தான் வச்சு இப்படி தட்டுறாரு, ஒட்டிக்குது. அப்போ எவ்வளோ மன ஆற்றல் இருக்கணும். அந்த மனம் வந்து வயப்பட்ட போது, ஆத்ம சக்தியில் நிலைத்திருக்கும் போது அது உயர்வை அடையுது. அந்த உயர்வுக்கு இந்த உலகமே ஈடாகாது. ஏன்னா உலகமே இல்லை. உலகம் இல்லாததுனால அது ஏகாத்மாவாக இருக்கிறது. அந்த ஏகாத்மா எல்லாத்துக்கிட்டையும் கருணையா இருக்கு. அந்த கருணைக்கு வந்து ஈடே சொல்ல முடியாது. அது வந்து இறைவனால் என்ன உயர்வு அப்படின்னா, நான் வந்து அத்வைதம் கற்றுக்கிறதுக்காக போனப்ப ஒரு ஸ்பீச்சில் தான் இது கேட்டேன். சுவாமி தான் இது சொன்னாங்க. அது வந்து என்னன்னா, அத்வைதத்தோட உன்னதம் எது அப்படின்னா இதுதான் அப்படின்னா ஒரு சூத்திரம் மாதிரி சொல்லுவாங்க. மேக்ஸில் வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா ஒரு 20 மணி நேரம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். 2 செகண்டில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை டிரைவ் பண்ணி உங்களுக்குடைய விடை கிடைத்து விடும். அது வந்து இயல்பாக உங்களுக்கு குறைந்த காலத்தில் கிடைக்கும். அந்த மாதிரி இவர் வந்து இத்தனை ஆண்டுகள் கற்றுக்கிட்டதை வந்து ஒரே வாக்கியமாக மிக சுருக்கமாக மிக தெளிவாக கூறினார். அது என்ன அப்படின்னா, இறைவனால் இறைவனுக்காக இறைவனாக செய்யப்பட்டது. இறைவன் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. இறைவனால் தான் எல்லாமே நடக்குது. இறைவனுக்காக, அவருக்காக தான் செஞ்சுக்கிட்டாரு. இந்த உலகமே வந்து கடவுளுடைய கற்பனை அப்படின்னு தான் வேதாந்தம் சொல்லுது. அப்போ இறைவனால் இறைவனுக்காக இறைவனாகவே, நம்மளை இறைவனாகவே பார்க்கிறார். வேதாந்தத்தோட ஹைலைட்ஸ்னா இதுதான், இறைவனாகவே செய்யப்பட்டது. இந்த ஒரு வாக்கியத்தை நீங்க இந்த கொல்லிமலையில எல்லாம் பார்த்தீங்கன்னா மரங்கள் இருக்கும். அந்த மரங்கள்ல வந்து அமாவாசை நாட்கள்ல போய் பார்ப்பாங்க இந்த நாட்டு மருந்து தயாரிக்கிறவங்களாம். அதுல வந்து ஒளிரும் மரங்கள் அப்படின்னு இருக்கும். சில மரங்கள் வந்து இரவில் ஒளி வீசக்கூடிய தன்மை உடையவை. அது மருத்துவ குணமா இருக்கும். அந்த தன்மையில ஊறி போனவங்களுக்கு தான் அது எந்த பட்டையை யூஸ் பண்ணுமா வேற யூஸ் பண்ணுமான்னு அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு வேதாந்தத்தில் ஊறி போன ஒரு ஞானி, ஒரு எல்கேஜி யூகேஜியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, பிஜி மாதிரி உங்களை மாதிரி இப்போ நீங்கள்லாம் தத்துவபோதம் அது இதெல்லாம் படித்து கடந்து இப்போ வந்து மகா வாக்கியத்தை ஆர்கியூமெண்ட்டாக வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, பகவத்கீதையை வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி யூஜிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் போரும் அப்படின்னா சுருக்கமாக அத்வைதம்னா இதுதான்ப்பா அப்படிங்கிறதால இறைவனால் இறைவனுக்காக இறைவனாகவே செய்யப்பட்டது அப்படிங்கிறத நிலைநாட்டுறாரு. அந்த நிலைநாட்டுவதன் காரணமாக பரபிரம்மம் வந்து எல்லாத்தையுமே கடந்து இருக்கிறதுனால அது விதேயாத்மா அப்படின்னு சொல்றாரு பகவான். அப்ப வந்து ஒரு வேதாந்த ஞானி வந்து தன்னை மட்டும் உயர்த்தி கொள்வதில்லை, தன்னை சுற்றி இருக்கிற அத்தனை மனிதர்களையும் கை தூக்கி விட்டுவதற்காக 24 மணி நேரமும் செஞ்சுக்கிட்டே இருக்கார். ஓயாம டீச் பண்ணிட்டே இருக்கார். அப்போ நம்ம 1 மணி நேரம் பேசணும்னா 1/2 மணி நேரம் அமைதியா இருந்துக்கிறோம். ஏன் தொடர்ந்து கத்திட்டம்பா, எவ்வளோ நேரம் கத்த முடியும் அப்படின்னு கேட்குறோம். ஆனா எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தான் நின்ற நிலைக்கு உங்களையும் வாங்க, நீங்க இதுலதான் இருக்கிறீங்கப்பா, நீ ஆல்ரெடி அந்த நிலையில தான் இருக்கே, உனக்கு அறியாமையின் காரணமாக மறந்து போயிடுச்சு. அந்த புத்தி சமா இதம், அது சமம் சாதனையின் பலன். இதுதான் ஒரு சாதனையோட பலன். ஒரு ஞானி என்பவன் தன் மட்டும் ஆனந்தத்தில் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே ஆனந்தத்தில் நிலைச்சு நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரயத்தனப்பட்டு கொண்டே இருக்கிறார். யாருக்கு கிருபை கிடைக்குதோ அவங்க நிச்சயமா அடைஞ்சிடுறாங்க. இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள்னு நான் நினைக்கிறேன். நன்றி. ஓம்.
வெரி குட். டீச்சர் சுமதி இந்த சொல்ல அத்தனை வார்த்தைகளையும் இலக்கணத்தோட உதாரணங்களோட சொல்லியிருக்காங்க. ராகத்வேஷத்தை ஹைலைட் பண்ணாங்க. ஏன்னா இந்த விதேயாத்மான்னு அவனுக்கு பேர், இந்த சாதகனுக்கு பேர் விதேயாத்மா. அதை கடைசியாக அவங்க சொன்னாங்க, இப்படிப்பட்டவன் விதேயாத்மா. அவன் எப்படி பண்ணான்? ஆத்ம வசியை, தன்னிடம் எல்லாத்தையும் வசீகரம் பண்ணிக்கிட்டான். எதை? இந்த இந்திரியங்களையும் எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டான். அதனால ராகத்வேஷமும் இல்லை. அவன் பிரசாதம் அதிகச்சதி, அந்த மோட்ச நிலையை அவன் எளிதாக அடைந்து விடுகிறான். அதிகச்சதினா வெகு சீக்கிரமே அவன் அடைந்து விடுகிறான். இதுல ரொம்ப முக்கியமானது, இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட 2 ஸ்லோகமும் 8 நிலைகளில மனம் சிதறி எப்படி பிரணசதின்னு சொல்றாரு. அடுத்த மந்திரத்துல சொல்றாரு, இந்த விதேயாத்மா இந்த இந்திரியங்கள்ல அவன் திளைச்சிட்டு இருக்கிறாங்கிற விஷயான் சரண். எந்த விஷயத்தினால அவன் பிரணசித்தி ஆனானோ அந்த விஷயத்துல சுகமா டிராவல் பண்றான். அவனுக்கு கண்ணு தொந்தரவு கொடுக்கறதில்ல, காது தொந்தரவு கொடுக்கறதில்ல, மனம் தொந்தரவு கொடுக்கறதில்ல. அதான் சொல்றாரு, விஷயான் இந்திரியான் சரண். அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான், ஷட் டவுன் பண்ணல. கூர்மங்கானி கூர்மை எப்படி அங்கங்களை இழுத்துக்குது, அந்த மாதிரி எல்லாம் அவன் ஷட் டவுன் பண்ணிக்கிட்டு எல்லாம் இல்லை. அது சாதக நிலை. இந்த சாத்திய நிலையில அவன் எப்படி வாழ்கிறான்? எல்லா ஜனங்களும் எப்படி வாழ்கிறார்களோ அதே போல் இந்திரியங்களும் விஷயங்களையும் மனங்களும் எல்லாத்தையும் யூஸ் பண்றான். ஆனா ஒன்னே ஒன்று, ராகத்வேஷம் இல்லை. இதுதான் அதுல இருந்து ஆழமா சொல்றாரு. உங்ககிட்ட ராகத்வேஷம் மட்டும் நீக்கிடுங்க, நீங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க, இது விட்டுறாதீங்க அதை விட்டுடுங்க அப்படின்னு நான் எதையுமே சொல்லலைங்கிறார். அதான் சொல்றாரு. அப்படிப்பட்டவனுக்கு ஆத்மவசத்தில் வைத்திருப்பவன், அவனுக்கு பேர் விதேயாத்மா. எல்லா வார்த்தையும் அவங்க சொல்லிட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். குட்.